வணக்கம். உற்சாகமான வணக்கம் மணியக்கா. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்க்கும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 229வது அங்கத்துடன். இன்று 25/1/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 11ஆம் நாள் உலக தமிழ் மொழி நாள். தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் ஜனவரி மாதம் அதில் நேரலையில் நினைத்திருக்கிறோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: விண்ணென்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணென்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்ற திருக்குறளின் விளக்கம்: மழை இல்லாமல் பொய்த்துவிடின் விரிந்த கடலால் சூழப்பட்ட பெரிய உலகத்தின் பசிநிலை பெற்று வருந்தும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இன்றைய பழமொழி கண் கண்டது கை செய்யும் என்ற பழமொழியுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா 229வது அங்கத்துடன். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரையும் அன்போடு அழைத்தபடி இங்கே தர்ணிகா அணிஞ்சிருக்கிறீங்க. தர்ணிகா உடனடியாக நல்லா பின்னுக்கு தள்ளி இருக்கணும் அல்லது உங்களுடைய வீடியோவை தூர வைக்க வேணும். கொஞ்சம் வணக்கம் வணக்கம். எனக்கு பெயர் தான் என்ன முறை சொல்ல வேணும். கேதரா தன்சித். கேதரா தன்சித். வணக்கம் கேதரா. வணக்கம் கேதரா. வணக்கம் தன்சித் அவர்களை உற்சாகமாக வணக்கம் வாங்கோ. இளையோர் யோகாவுக்கு உங்களை அன்போட அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம் நேசண்டி வாங்கோ. நீங்களும் உற்சாகமான வணக்கம். மணிமோகன் அவர்களை இணைஞ்சிருக்கிறீங்க. எல்லாரையும் உற்சாகமா அழைத்தபடி நாங்கள் இளையோர் யோகா பயிற்சிக்குள்ள போறோம். சின்ன சின்ன பயிற்சிகள், நின்று செய்யக்கூடிய பயிற்சிகள் செய்ய போறோம். இணைஞ்சு சேர்ந்து செய்ய இங்க சிவாஜி ஸ்ரீதரன் அவர்களும் தயாராகி கொண்டார். நேவிஸ் அவர்கள், மணிமோகன் அவர்கள். தர்ணிகா உற்சாகம் தானே? தர்ணிகா நிமிஷம் தாங்க ரஜினி, நான் கீழே போய் ஆன் பண்றேன் வீடியோவை. நிச்சயமா நிச்சயமா மெல்ல மெல்லமா போயிட்டு. சரி கேதரா தன்னித் ஓடிவாமோ. அம்மா உதவி செய்து கொள்ளுவார். நிமிந்து கண்களை மூடிக்கொண்டு ஆடாமல் இருக்கிறது. அவ்வளவுதான். வாய்க்குள்ளால கையெடுத்து போட்டு பார்த்து கொண்டு இருங்க. கூடளவு பாருங்க. சேர்ந்து செய்யக்கூடியது. அம்மா ஏதாவது தொடக்கு ஏதாவது ஏன் நினையக்கூடாது. கேதராவின் அம்மாவும் இணைந்து கொள்ளலாம். அதான் நிச்சயம் இணைந்து விட்டார் உற்சாகமாய் அவரையும் அணைத்தபடி நீங்க செய்யும் போது இவர்கள் இலகுவா செய்து கொள்வார்கள் என்றால் உங்களுக்கு விலங்கு வந்து நாங்க சொல்றது விளங்கிட்டு அவர் அம்மாவும் செய்கிறார்கள் என்று நிச்சயம் செய்வார்கள். நன்றி மோகன்டா, நன்றி. கேதராவின் அம்மாவுக்கு என்ன பெயர்? சாமினி. ஓ, சாமினி. வணக்கம் சாமினி. உங்களையும் இப்ப ஒன்றும் இல்ல. கண்ணை மூடிக்கொண்டு நிமிர்ந்து இருக்கிறது. கைய மடியில இப்படி மேல வச்சிருங்கோ. நல்ல வடிவா கண்ணை மூடிட்டு கதிரையில இருந்தா கதிரையில கால் இருந்துட்டு காலை நிலத்துல நல்ல வடிவா அழுத்தி வச்சிருக்க வேணாம். நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. தரணிகா அந்த கை உள்ளுக்குள்ள இருக்கணும். உள்ளுக்குள்ள சரி, வெளியில நீட்டாம உள்ளுக்குள்ள. நன்றி. கண்ணை மூடி சொண்டொண்டும் கடிக்க கூடாது. கண்ணை அப்படி இறக்கி பிடிக்க கூடாது. சும்மா மூடி இருக்கிறது. நித்திரையில இருப்போம். அது போல நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோம். மெதுவா வெளியில நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோம். வணக்கம் அபிராமி. சேர்ந்து நெஞ்சு கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம் வாங்கோ. மெதுவா வெளியே. இவ்வளவுதான். நல்லா ஆறுதலா செய்துட்டு இப்ப எழும்பி கைய காலை உதறி துள்ள போறோம். நல்ல வடிவா துள்ள போறோம். தர்ணிகா வீடியோ வடிவா செட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நிக்க முடியும். தர்ணிகா கருப்பு ஜீன்ஸ் மாதிரி இல்லையா அவங்கள்ட்ட? அது துவைக்க போட்டாச்சு. சரி, அப்ப நீங்க என்றால் இது திரைக்கு நல்லா இல்லாம இருக்கு தர்ணிகா. பிறகு நல்லதுல கொஞ்சம் இன்னும் அப்ப சின்னதா மடிச்சு மாத்தி வையுங்க தர்ணிகா. கொஞ்சம் ஒரு பக்கபாணிக்கிற மாதிரி பாருங்க. நன்றி. இது நீங்க அந்த ஜீன்ஸ் போட்டிருக்கிற மாதிரியே இல்லாத போல இருக்கு தர்ணிகா. அதனாலதான் அம்மா கிட்ட சொல்லுங்க, உதவி கேளுங்க. இன்னொரு உடுப்பு மாற்றி தர முடியுமாண்டு. சரி, பார்த்துட்டு ஓடியாங்க, எடுத்துக்கொண்டு ஓடியாங்க. நன்றி. ஆறுதலா வாங்க தண்ணி அவ்வளவு ஓடாம. சரி, நெஞ்சு வரும். இப்ப எழும்பி கையையும் காலையில
அபிராமி நீங்களும் வடிவா வீடியோ வைக்க வேணும். சரி, நல்ல வடிவா எழும்பி ஓடக்குள்ள கொஞ்சம் பிடிப்படுது. ஆனா நாங்கள் உங்களைத்தான் போக்கஸ் பண்ண போறோமா, நீங்கள் தான் கேமராவை சரியா அதுதான் வடிவா துள்ளுமோ ஒரு கிளம்பி மேலே கட்டிக்காது, கெதராம கட்டிக்காது. அப்படி ஒரு 10 தரம் துள்ளுமோ. அபிராமி 10 கயிறடித்தல். மணிமோகன் அவர்களும் இணைஞ்சிட்டார். 10 கயிறடித்தல் 10 துள்ளுறது. நல்ல வடிவா ஓடி 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 காலை நல்லா மடிச்சு விடுமோ, எழும்பி விடுமோ. சிறப்பு, கெட்டிக்காரன். இப்ப கழுத்துக்கு தலைக்கு செய்வோம் தானே, அந்த பயிற்சி செய்யறதுக்கு முதல் 10 தோப்பு கரணம். எல்லாருக்கும் தோப்பு கரணம் போட தெரியுமோ? கெட்டிக்காரன். அம்மாவும் ஷாமினி நீங்களும் இணைஞ்சிருங்கோ. 2 காதையும் முறைக்கு பிடிச்சு 10 எண்ண அஜிரியண்டி. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. காலையும் கையும் இருக்க உதறி விடுங்க வடிவா, அங்காலையும் எங்காலையும். சரி, இப்ப கையுக்குரிய பயிற்சிக்கு முதல் தலைக்குரிய பயிற்சி. நல்லா தலைய கீழே குனிஞ்சு மேல அண்ணாந்து பாக்குறது. காலை சேர்த்து வச்சிருக்கணும், இடுப்பில கைய வச்சிருக்கணும். ஷாமினி அவர்களே, கீழே குனிய வேணும், பிறகு மேல பார்க்கணும். கீழே. நன்றி தர்ணிகா. கீழே மேல, கீழே மேல. சிறப்பு. அதே போல வலது பக்கம் திரும்புறோம், இடது பக்கம் திரும்புறோம். இவ்வளவுதான். வலது பக்கம், இடது பக்கம். அம்மாவை பார்த்து செய்யுங்க, தர்ணித்தும் கேதராவும். அப்படியே வட்டமா சுத்தி விடுவோம், மெதுவா ஆறுதலாம். வலது பக்கமா இடுப்பில கைய வச்சுட்டு வட்டமா. அதே போல இடது பக்கம் மெதுவா சுத்தி வர்றது. சிறப்பு, நன்றி. இப்ப நாங்க கையுக்கு 2 கையை முறுக்கி போத்தி பிடிச்சிட்டு அப்படியே முன்னோக்கி சுத்தம். காலை சேர்த்து வைக்கிறோம், முன்னோக்கி சுத்த போறோம். முன்னோக்கி சுத்துறோம். கையுக்கு மட்டும் நல்ல வடிவா. சிறப்பு. நாங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இணைஞ்சிருங்க. இப்ப முன்னுக்கு சுத்தினாங்க. இப்ப பின்னுக்கு நல்ல வடிவா கைய பின்னுக்கு சுத்துறோம். நல்லா விரிச்சு முட்டி போடாம செய்தோம்டா. சரி, இப்ப இந்த கைய நல்லா உதறோம். உதருங்க. இந்த கைகளை நல்லா உதறி விடுங்க கேதுரா. ஆமா, நல்லா ஒவ்வொரு விரலா இப்படி நீவி விடுங்க, இப்படி இழுத்து விடுங்க. ஒவ்வொரு விரலும் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. 10 விரலும் இருக்குதோன்னு பாருங்க. நிமிந்து 2 கையையும் சேர்ந்து தட்டுங்க. அடி கையை தட்டி விடுங்க, பக்கவாட்டு கையை தட்டுங்க. மெதுவா 2 3 அடி போடுங்க. 2 கையையும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து இப்படி பிணைஞ்சு தள்ளிவிடும். உள்ளுக்கு எடுக்கிறது நல்ல வடிவம் நீட்டி. சரி, 2 கையையும் அப்படியே முட்டி பிடியுங்க, அப்படியே சுத்தி விடுங்க. வெளிப்பக்கமா வடிவா நீட்டி, பிறகு உள்பக்கமா சுத்தி விடுங்க. அப்படியே கைய உள்ளுக்கு மடியுங்க, வெளியில நீட்டுங்க. உள்ளுக்கு மடியுங்க, வெளியில நீட்டுங்க. உள்ளுக்கு வெளியில. சரி, அப்படியே அந்த கையை கொண்டு வந்து தோல் மூட்டுல வையுங்க. பின்னுக்கு தள்ளி நின்று போய் நின்று செய்யணும். முன்னுக்கு முன்னோக்கி சுத்தி விடுங்க. கெட்டிக்காதுக்கு எதிராக வடிவா செய்யறீங்க. முன்னோக்கு. அதே போல பின்னுக்கு நிமிந்து நின்று நல்ல வடிவா ஆறுதலா. சரி, அப்படியே அந்த கையை கொண்டு வந்து இடுப்புல கொடுத்துட்டு இடுப்புக்குரிய பயிற்சி. பெரிய வட்டம். பெரிய வட்டம். 1 2 3 4 5
6 7 8. அதே போல மற்ற பக்கம் 8 வட்டம். 1 2 3 4 பெருசு 5 6 7 8. இனி 8 எழுத வேணும். அம்மா உதவி செய்யுமோ 8 எழுத வேணும். முன்னோக்கி எழுதுங்க 8, பின்பக்கமா போயிட்டும் ரிவர்ஸுமா முன்னும் பின்னுமா மாறி செய்ய வேணும். மிக சிறப்பும். அப்படியே உள்ளங்கைய கொண்டு வந்து முழங்கால வச்சு பார்வைய நேர வச்சு கொஞ்சம் இருந்து முழங்காலுக்கு 1 2 3 4 5 6 7 8. அதே மற்ற பக்கத்துக்கு 1 ஆறுதலா 2 3 4 5 6 7 8. மெதுவா எழும்பிக்கொள்ளுங்க. காலை பின்னுக்கு ஒருக்கா மடிச்சு விடுங்க மெதுவா. சரி, இப்ப கால் பாதத்துக்குரிய பயிற்சி. விரல்ல ஒன்னி எழுப்பிட்டு பட்ட 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 பட்டன்னு இப்படி ஓடலாம். நீங்க முன் விரல்ல ஓடுறீங்க. முன்னுக்கு முன் விரல்ல குதி தூக்குப்பட்டிருக்கும். சரி, இப்ப குதியில கால் விரல முன்னுக்கு நல்லா தூக்கிட்டு குதியில நாங்க நடக்கலாம். அப்ப கைய நல்லா உதறலாம். சிறப்பு. இப்ப பக்கவாட்டுக்கு சிறப்பு. தர்ணிகா, நகுல், அபிராமி எல்லாரும் வடிவா செய்யறீங்க. கெட்டிக்கா சிறப்பு. இப்ப உள்காலுக்கு சவட்டி நல்ல வடிவா மாறி 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 உள்கால் அழுத்தல். இப்ப நிறைவு செய்யறது விரல் குதி. விரல்ல நிக்கிறான், குதியில நிக்கிறான், மாறி மாறி. சிறப்பு. இப்ப நாங்க இந்த 2 கையையும் கொண்டு வந்து ஒரு காலை தூக்கும் போது முழங்கால துறப்போம். தூக்கிட்டு இந்த கையை சேர்த்து வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அப்படியே இந்த பின் கையை பிடிச்சு பின்னுக்கு இழுத்து விடுவோம். நல்லா தலைக்கு பின்னுக்கு. வீடியோ விட்டுப்படும். அது பேனர் போட்டிருக்கிறபடியா நல்லா பின்னுக்கு பிடிச்சு இழுத்துக்கலாம். சிறப்பு. இப்ப நீங்க இந்த கைய பின் பிருஷ்டமாக கொண்டு வச்சுட்டு புதிய கொண்டு வந்து பின்னுக்கு மடிச்சு அனுக்கணும். இன்னும் கொஞ்சம் நடுவுக்கு வாங்க தர்ஜினி. இப்படி நின்றுட்டு குதி கொண்டு வந்து கையில படுற மாதிரி கைய மடிச்சு அடிக்க. சரி, இப்ப இந்த கைய இந்த காலுக்கு கீழே கொண்டு வந்து தட்டலாம். நல்ல வடிவா நிமிர்ந்து நிக்கணும். சரி, அப்படியே கைய உதர்னபடி குடு 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 2 துள்ளி விடுறான். கிட்டு 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 கிட்டு. உடல் எல்லாம் ஆட வேணும். நல்ல இலகுவா ஆடணும். ஆனா கையை முதறணும், காலும் துள்ளோடும். கிட்டு 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 கிட்டு. சரி, மிக சிறப்பு. எல்லாரும் வடிவா செய்த நீங்கள் நல்ல பயிற்சியாயும் இருக்கும். இது உங்களுக்கு உடலுக்கு நன்றி. இப்போ கோணாசனம் ரெடி. சேர்த்து ஒன்றோடு ஒன்று வந்த பின்பு 10 எண்ணிக்கைக்கு காதோரம் இழுத்து பிடிச்சிட்டு வலது பக்கம் அல்லது இடது பக்கம். ரெடி. சரிஞ்சபடி 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து கைகளை ஆறுதலா கிளம்பலாம். என்ன ஆசனம் இது நகுல்? கோணாசனம். மற்ற பக்கம் செய்ய போறோம். காலை சேர்த்து வைக்கிறோம், கைகளை ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். மற்ற பக்கம் சரியா 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து வாரம்
ஆறுதலா கைகளை கீழே கொண்டு வர. மிக சிறப்பு. கழுத்துக்கு, எங்களோட மூச்சுக்கு, எங்களுடைய கைகளுக்கு, பக்கவாட்டு இந்த சைட் பக்கத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா. இன்னும் ஒருக்கா செய்ய போறோம். வடிவா செய்யுங்க. சரியோ? காலை சேர்த்து வச்சிருங்க. சாதாரண மூச்சுல மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே கையை உயர்த்தி ஒன்றோடு ஒன்று சேருங்கோ. நல்ல வடிவா காதோரம் கையை எடுத்து பிடிங்கோ. வலது பக்கம் அல்லது இடது பக்கம் உங்களுக்கு வசதி எந்த பக்கமோ அதுக்கு அந்த பக்கம் சரி. மூச்சை விட்டபடி அங்க போய் சாதாரண மூச்சு 2 1 1 சரிங்க. நாகும் 2 3 4 5 6 7 8 9 10 நிமிந்து வந்துட்டு ஆறுதலா மூச்சை விட்டபடி கீழே வர வேணும். இது ஒரு பக்கம் செய்யலாம். இப்ப மற்ற பக்கம் செய்ய போறோம். காலை சேர்த்து நிமிர்ந்து நின்றுட்டு கைகளை வடிவா மேல கொண்டு போய் இழுத்து காதோரம் பிடிச்சிட்டு சாதாரண மூச்சுல நின்று மூச்சை விட்டபடி சரிஞ்சிட்டு இங்க வந்து சாதாரண மூச்சு இந்த பக்கவாட்டு நல்லா அழுவிண்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிந்து வாரம் ஆறுதலா கைகளை கிளவிடணும். அபிராமி விட்ட மாதிரி விட்டா கை நொந்து போயிடும். ஆறுதலா விட வேணும். இதுகளுக்கெல்லாம் பிடிச்சிடும். சில வேளையில மூச்சு பிடிப்பு அது மாதிரி வந்துடும். அபிராமி மெதுவா கொண்டு வந்து விடுங்கோ. பிறகு நொந்து போயிடும். பிறகு எங்களுக்கு கோணாசனம் செய்ய விருப்பம் வராது. என்ற அந்த அளவுக்கு ஏதாவது நொந்துட்டு சிறப்பு. இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் உட்கட்ட ஆசனம். உட்கட்ட ஆசனத்தின் தமிழ் பெயர் என்ன? அபிராமி. அபிராமி சொல்லுங்க. இருக்கையாசனம். தரணிகா சரியாது. இல்ல கதிரையாசனம். இருக்கை நிலை ஆசனம். சரி, வாழ்த்துக்கள், நன்றி. இருக்கை நிலை ஆசனம் அப்படி கொஞ்சம் கால இடைவெளியை விட்டு நிமிந்து நின்று கையை வட்டிப்பா முன்னுக்கு நீட்டிட்டு கீழே மூச்சை விட்டு கொண்டு இருந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா எழும்பிட்டு கைகளை கீழே வர்றது. வடிவா நல்ல ஆறுதலா சின்ன ஆசனம் தான். நிறைய பயிற்சி ஆறுதலா செய்து கொள்ளுங்க. நிமிந்து கால்களை கொஞ்சம் இடைவெளி கையை வடிவா முன்னுக்கு நீட்டுங்க. நேர பாருங்க. சாதாரண மூச்சுல அப்படியே கதிரையில இருக்கிற மாதிரி அப்படியே போயிருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா எழும்புங்க. கைகளை கீழே விடுங்கோ. மிக சிறப்பான ஆசனம் இருக்கை நிலை ஆசனம். உட்கட்ட ஆசனம் என்று சொல்றது அவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல ஆசனம். இது உட்கட்ட ஆசனம். இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் பிறை ஆசனம். பிறை போல வளைகிறது. கொஞ்சம் கால இடைவெளி விட்டு கையை விசுக்கி பின்னுக்கு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கையை கொண்டு வந்து எடுக்க வேணும். சிறப்பு. இப்ப இன்னொரு தடவை செய்ய போறோம். கொஞ்சம் இடைவெளி வைக்கிறோம். நிமிந்து நிக்கிறோம். கையை விசுக்கி பின்னு கொண்டே பிருஷ்டபாகத்துக்கு பின்னுக்கு கொடுக்குறோம். கேதரா பாருங்க. ஒருக்கா அம்மா கூட சேர்ந்து பார்த்துட்டு போக போக செய்யலாம். அப்படியே தலை அண்ணாந்து பின்னோக்கி தள்ளுறோம். சாதாரண மூச்சுல 1 2 3 4 5 6 7 8 9 10 மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. இது ஞாயிற்றுக்கிழமை வகுப்புன்றபடியால நாங்க கொஞ்சம் ஆசனம் இருந்து கொண்டு செய்யற ஆசனம் ஒவ்வொருத்தர் செய்து காட்ட போயினோம். நிகழ்ச்சி செய்ய முடிஞ்சவர்கள் செய்யலாம் என்று கேட்டபடி தெரிஞ்சார்கள். கேதரா நிச்சயம் இருந்து பாருங்கோ. நன்றி. தர்ணிகா நீங்க வெட்டுக்கிளி ஆசனத்துக்கு ரெடி ஆகுங்கோ. நகுல் ஆசனத்துக்கு ரெடி ஆகுங்கோ. அபிராமி சக்கராசனம் எங்களுக்கு செய்து காட்டுவோம்.
இதுல வாணியக்கா உங்களுக்கு அதுல எது மாசங்கள் இருக்கு? வண்ணத்தை பற்றி சொல்லுங்க. சரி, வண்ணாத்தி பூச்சி ஆசனம். அதே மாதிரி நிச்சயம் சிவாஜினி அவர்களும் ஒரு ஆசனம் செய்வார். நன்றி. தொட்டிலாசனம். தொட்டிலாசனம். சரி, இப்போ அபிராமி சக்கராசனம். சில் மாதிரி சக்கராசனம் பாப்போம். எப்படி சக்கராசனம்னு கேதுரா பாருங்க. அக்கா செய்யறது சக்கராசனம் சில் மாதிரி வாயிட்டா. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நிறைவு செய்யுங்க அபிராமி. நன்றி. ஆறுதலா சக்கராசனம். அபிராமி இன்னொருக்கா செய்து காட்டுங்க எப்படி ஆறுதலா செய்யறதுன்னு புதுசான நிறைவுக்கு பார்வைக்காக. சக்கராசனம் கைய கொண்டே வைக்கிற உடலை அப்படியே வளைச்சு மேல தூக்கிட்டார். சாதாரண மூச்சுல நிற்பார். நிறைவு செய்யறது எப்படி மெதுவா கொண்டு வந்து உடலை வச்சு நிமிந்து எழுப்புற. மிக சிறப்பு அபிராமி, வாழ்த்துக்கள். இப்போ தரணிகா வெட்டுக்கிளி மாதிரி மாற போற. வெட்டுக்கிளி ஆசனம். கவிழ்ந்து படுத்த நிலை. கெட்டிக்காரி வெட்டுக்கிளி மாதிரி ஆகியாச்சு. குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை 5 தொடக்கம் 10 எண்ணிக்கை, அல்ல 10க்கு கூடின அளவு கூட நிக்கலாம். மற்ற கால் மாறி செய்து காட்டுங்க தரணிகா. வெட்டுக்கிளி ஆசனம். சிறப்பான வாழ்த்துக்கள் தரணிகாக்கு. இப்போ நகுல் ஆசனம். இப்ப நகுல் ஆசனத்துல நகுல் செய்ய போற. வாங்க நகுல். காலை அப்படியே தூக்கி பிடிச்சிருக்க போற. நகுல் ஆசனம். அதை அசைச்சு கொள்ளலாம். இது ஒரு கால் அசைச்சிருக்கிறார். அதே மாதிரி மற்ற கால் நகுல். மிக சிறப்பு நகுல், வாழ்த்துக்கள். நன்றி. நகுலுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ வாணிமோகன் அவர்கள் வண்ணத்தி பூச்சி ஆசனம். நான் இருப்பது தெரிகின்றதா? தெரியுது வாணிகா. வண்ணங்களை வைத்து நான் சொக்ஸ் போட்டுக்க மன்னிப்பு வேண்டுக் கொள்கிறேன். 2 விரல்களையும் பிடிச்சு உள்ளுக்கு எடுத்து. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நல்ல வேகமான பயிற்சி. அபிராமி நீங்க ஒருக்கா வடிவா இருக்கிறீங்க இந்த வண்ணாத்தி பூச்சி மாதிரி. தர்ணிகா நீங்களும் ஒருக்கா முயற்சி செய்யுங்க. இது வண்ணாத்தி பூச்சி மாதிரி வாணிமாமியோட காலம் கொஞ்சம் விட்டுறது. இதுதான் கேதரா வண்ணாத்தி பூச்சி ஆசனம். அம்மா கிட்ட சொன்னா அம்மா அதை பழக்கி தருவார் நிச்சயமா. வாழ்த்துக்கள் தரணிகா, வாழ்த்துக்கள் நகுல். இது தரணிகா செய்கிறது பயிற்சி. மணியக்கா பயிற்சி செய்து காட்டுங்க. உங்கள் சத்தத்தை குறைங்கோ. தெரியுதா? இப்ப சரி வாணிகா. தரணிகா ஒருக்கா பயிற்சி. வாழ்த்துக்கள் நகுல். நீங்க பயிற்சி. சிறப்பு. அபிராமி இருக்க பயிற்சி. சிறப்பு. சிவாஜினி சத்தத்தை குறைங்க. சிவாஜினி அவர்கள் என்ன ஆசனம் செய்து காட்ட போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தொட்டிலாசனம். சரி, தெரியுதா? சரியா? ஓரளவுக்கு தெரிகிறதா? நீங்க எது தொட்டிலாசனம் என்று சொல்றீங்கன்னு தெரியல. இது தொட்டிலாசனம் இல்லை. என்ன சுவாஜினியக்கா? இது காலை வச்சு இல்ல நகுல் சொல்லுவார் நினைக்கிறேன். நகுல் சொல்லுங்க. இது மோர் ஆரம்பிக்குமா? இல்ல. எந்த இடத்தோட ஆரம்பிக்கும்? பாலாசனம். இல்ல நகுல், பவன முத்தாசனம். பவன முத்தாசன பயிற்சி தான் இவர் செய்யறது. எங்க சிவாஜினியக்கா ஒருக்கா செய்து காட்டுங்க. பவன முத்தாசன பயிற்சி. ரெடி வணிக. இது பவன முத்தாசன பயிற்சி. இதுதான். இது அவ்வளவு நல்லது. பவன முத்தாசன பயிற்சி மிக சிறப்பு. சுவாஜினியக்கா நல்ல பயிற்சி அவங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயனடையுங்க செய்து. வணிக நீங்க சொன்னது எந்த ஆசனம் சொன்னீங்க? கால் எப்படி வச்சு அது நகுல் ஆசனத்துக்குரிய பயிற்சி. அது நகுல் ஆசனத்துக்கு சேர்த்து பிடிப்போம். அந்த சேர்த்து கும்புற மாதிரி அது நல்ல பயிற்சி நகுல் ஆசனத்துக்கு. இதுல யாருக்கு வேற ஒரு ஆசன பயிற்சி செய்து காட்ட விருப்பமா இருக்குது? எனக்கு இந்த ஆசனம் செய்ய விருப்பமா இருக்குன்றது. ஆனந்த சயனாசனம். சரி பார்ப்போம். ஆனந்த சயனாசனம் யாருக்கு நினைவு இருக்கு? ஆனந்த சயனாசனம். அபிராமி ஓடியா. ஆனந்த சயனாசனம் நீங்க வடிவா செய்வீங்க. ஆனந்த சயனாசனம். சரியா? தெரியுதா? ஓம் மணிகா. தர்ணிகா தெரியும் உங்களுக்கு? நகுல் வந்துட்டா கிட்ட கிட்ட. சரி, நன்றி. நன்றி. பார்ப்போம். நல்ல பயிற்சி ஆனந்த சயனம். மணியக்கா எனக்கு ஒருக்கா மறுபடியும் செய்யணும் இருக்கா. எனக்கு படுத்திருந்தது தெரிஞ்சது. கால் உயர்த்தினீங்களா? கால் வேலை முன்னிட்டு
சைட் பக்கம் அட்ல வச்சு இப்படி ஒரு கை இந்த காலுக்கு மேல இப்படி ஊர்ல விரலை பிடிக்கணும். இல்ல நீங்க விரலை பிடிக்கணும், விரலை பிடிச்சு மேல தூக்கணும். ஓகே ஓகே இப்படி. அவ்வளவுதான். ஆனந்த சைனாசனம். That's it. ஒரு பக்கம் செய்துட்டு விடக்கூடாது, 2 பக்கம் நாங்க செய்யலாம். ஓகே சரியா? எப்ப சரி வரீங்க, அவ்வளவுதான். உடலை நேரா வச்சிருந்தீங்கன்னா சரி. சிவாஜி அவர்கள் சரியா இருக்கிறது. தரணிகா நீங்க எப்படிங்க உயர்த்துங்க, கெட்டிக்காரு. அந்த கால் மடிப்பு இல்லாம பார்த்து கொள்ளணும். அந்த பக்கத்தை செய்ய வரும். இதுக்குரிய பயிற்சி எப்படி இருக்குமா அபிராமியா இருக்க? பயிற்சிக்குள்ள போங்க. 1 2 நகுலுக்கும் வருகிறதா? மற்ற பக்கம் செய்து காட்டும். இந்த பயிற்சியை செய்தீங்கன்னா யார் இருந்தாலும் காலை பிடிக்கிறது இலகுவா நீங்க உயர்த்தி பிடிக்கலாம். மற்ற பக்கம் மற்ற பக்கத்துக்குரிய பயிற்சியையும் செய்து நிறைவு செய்யலாம். நன்றி, சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுல நாங்கள் நிறைய ஆசனம் பழகி இருக்கிறோம், நிறைய செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புது ஆசனம் உண்டு. நகுல், அபிராமி, தரணிகா ஒரு யோகா ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு தேவி ஆசனம் என்ற ஒரு ஆசனம். யாருக்கு ஆசையா இருக்கு அந்த ஆசனம் எதுன்னு பார்க்கணும்? சரி, தேவி ஆசனம். தேவி ஆசனம் எப்படி வேற? நாளைக்கு தேவி ஆசனமா? தேவி ஆசனம், தேவி. ஓகே, நாளைக்கு நாங்க செய்யறோம். சரி, அதுக்காக தான் சொல்லிட்டு அதுவும் நின்ற நிலை ஆசனங்கள்ல ஒன்றுதான். அப்படியே எழும்பி நிக்கிறோம் மணிக்கா. கால்களை அகலமா வைக்கிறோம், கைகளை நல்ல வடிவா இப்படி இப்படி ஒரு இந்த பானையை பிடிச்சு தூக்கி கொண்டு போறோம்னு வையுங்களேன். அப்படியே பிடிச்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் காலை ஒரு பக்கத்துக்கு அந்த மூளைக்கு திருப்பி அப்படியே கீழே இருக்கு. தடாசனம் மாதிரி. தடாசனம் மேல, அது மேல. இது வந்து இது நல்ல விரல்கள் நிக்கணும். இல்ல கால்ல கொஞ்சம் அரமண்டி இருக்கிறேன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. அரமண்டியில கீழே இருந்துட்டு நீங்க ஒரு பெரிய ஒரு மலையை வச்சிருக்கிறீங்க. நீங்க தான் கிருஷ்ணன். வணிக கை மேல வரணும். கை இந்த கை வந்து இப்படி நேர வந்து இப்படி வரணும். ஒரு சட்டி கொண்ட வச்சிருக்கிறீர்கள் அல்ல ஒரு அப்படி மேல தரணிகா கை மேல உயர்த்துங்க. அபிராமி செய்து காட்டுங்க. இதுல ஒரு எல் வடிவில வரணும். இப்ப மர ஆசனம் உங்களுக்கு தெரியும், நல்லா உயர்த்தி விரிக்கிறது. தெரியுதா? இப்ப என்ன இந்த அடியில தேவி. அப்ப அரமண்டியில இருந்து அப்படி வரும். அபிராமி ஒரு முறை செய்து காட்டுங்க. வேண்டாம், நீங்க வடிவா தெரியுறீங்க. அரமண்டி இருங்கோ. நல்லா கொஞ்சம் கால அகலமா வச்சு விரிச்சு கொள்ளுங்க. அப்படியே கீழே இருக்க அந்த தொடப்பகுதி இழுவிட்டும். வாழ்த்துக்கள் தரணியா, வடிவம் தெரியுறீங்க. நகடு உங்களுக்கு மிளகு. இது அப்படியே கீழே அரமண்டியில இருக்கிறீங்க. சாதாரண மூச்சில இருக்கிறது. மிக சிறப்பு. நிறைவு செய்யறது எப்படி? மெதுவாளும் போனும், காலை சேர்க்கோளும், கைகளை ஆறுதலா விட வேணும். விளங்கிட்டுதோ? இன்னைக்கு நாங்க படிச்ச ஆசனம் என்ன? தேவி ஆசனம். இது நின்ற நிலையில வரும். மணிமோகன் ஒரு முறை சொல்லுங்க எப்படி வரும்? கால்கள் கொஞ்சம் வச்சு கைகளை ஒரு அரமண்டியில வச்சு இப்படி எல் ஷேப்ல இப்படி இப்படி தூக்குற மாதிரி பானையில இப்படி ஒரு மலையொண்ட வச்சிருக்கிறோம். மலையொண்ட வச்சிருக்கிறோம். ஓகே, இப்படி அப்படியே தாங்கி கொண்டு தூக்கி கொண்டு போறோம். இந்த மாதிரி இந்த கைகள்ல எல்லாம் இந்த நோக்கல் தெரியும். தெரியுது. அந்த கையங்கிற பெரிய மலையும் இருக்கு. சாதாரண மூச்சுல நிறைவு செய்ய அப்படியே எழும்பிட்டு காலை உண்டா சேர்த்துட்டு தான் கையை கீழே கொண்டு வரணும் மெதுவா. அது நீங்க செய்வீங்க. தரணிகா ஒருக்கா செய்த ஒவ்வொரு தரம் பார்ப்போம் எப்படி செய்யறீங்க. விளங்கிருக்கு ரஜினிமா. மிக சிறப்பு தரணிகா. கை நல்லா வடிவா அப்படிங்கிறீங்க தரணிகா. காலும் சரியா இருக்கு. என்ன ஆசனம் தரணிகா இது? உங்களோட குரல் வராது. தேவி ஆசனம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நகுல் நீங்கள் செய்து காட்டுங்க. கையை நல்லா நீட்டுங்க நகுல் மேல. இப்ப அந்த கை உள்ளங்கையும் உள்ளுக்கு எடுக்கணும் கொஞ்சம். வாழ்த்துக்கள் நகுல். அபிராமி நீங்கள்? வாழ்த்துக்கள். நேவிசண்டி கையை நல்லா விரியுங்க அப்படி. சரி சரி, வாழ்த்துக்கள். கீழே இருக்கணும். சிவாஜினி அக்கா இந்த பக்கம் நீளோணும். இதுக்கு கிட்ட வருது. இப்படி வரும். உயர்ந்துட்டு இப்படி வரும். ஒரு பெரிய சட்டியை தலையில வச்சு கொண்டு போய்க்கல. எப்படி தூக்குவீங்க? அப்படி தூக்கணும். சரி, அப்படியே கீழே இருப்பீங்க. அப்ப சரி, நல்லா இருக்கும் அது. வாழ்த்துக்கள் வாணிமோகன் அவர்கள். சிறப்பு.
எல்லாருக்கும் இந்த ஆசனம் பிடிச்சிருந்தது. கேதரா, நீங்களும் தம்பியும் செய்து காட்டுங்க. கேதரா, நீங்களும் தம்பியும் கையை மேல உயர்த்தி ஷாமினி அவர்களை கொஞ்சம் அந்த ஒரு பானை ஒன்றை பிடிச்சு கொண்டு போற மாதிரி ஒரு பெரிய ஒரு கடகம் அப்படி மேல உயர்த்தி பிடிக்கிறேன். சரி, காலை விரிச்சு வச்சிருக்கணும். அரைமண்டின்னு சொல்லுவேன் நாட்டியத்துல அரைமண்டியில மெதுவா மெதுவா. சரி, வாழ்த்துக்கள் கேதரா, நல்லா இருந்தது. இந்த ஆசனத்திட்ட பெயர் தேவியாசனம். நாளைக்கு வாணிமானவர்கள் அதை இந்த வகுப்புல எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுடைய அர்ஜுகா பக்கத்துல என்று கேட்டு, இப்ப நாங்க போகும்போல நிறைவுக்கு வரலாம். உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் கண்களை மூடி அமைதியா இருந்து எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றோடையும் ஆடாம அசையாம இருக்கணும். கண்ணை இறக்கி மூடக்கூடாது. சாதாரணமா மூச்சு எல்லாம் கவனத்தில் எடுத்து நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரி என்று சொல்லி குதிக்காலுக்கு மேல உள்ள பக்கம், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், என்கின்ற நாரி, முள்ளந்தண்டு, முதுகு, தோள்பட்டைகள், முழங்கைகள், எங்களுடைய முழுமையான கைகள், மணிக்கட்டுகள், உள்ளங்கை, நகங்கள், விரல்கள் எல்லாவற்றையும் இணைத்து கழுத்து பகுதியில் உள்ள பின்பகுதி, பிறடி, எங்களுடைய தலையில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் நினைத்து, எங்களுடைய ஒவ்வொரு முடி வேர்களுடைய கால்களையும் நினைத்து, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்பை நினைத்தபடி உச்சி, நெற்றி, கண்கள், இமைகள், விழிகள், செவிகள், மூக்குத்துவாரங்கள், எங்களுடைய கன்னங்கள், நாடி, உதடுகள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, எங்களுடைய கழுத்து பகுதி எல்லாவற்றையும் நினைத்து, அப்படியே நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உறுப்புகள், உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதி, வயிற்றில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அடி வயிற்று பகுதி, முன் தொடை பகுதி, முழங்கால் பகுதிகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், எங்களுடைய முழுமையான பாதம், அப்படி ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொன்றா நினைத்து சின்ன விரல்ல நினைச்சு கொண்டு வந்து அந்த பெரு விரலை ஆட்டி ஏதாவது ஒரு இடத்த நோவோ வலியோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அதை என்ன விட்டு போயிட வேணும்னு அந்த பெரு விரலால ஆட்டி திரட்டி விட்டுரும். தேகமே தேற்றும். அப்படி ஏதாவது ஒரு வலியோ நோவோ வந்தா கூட தேகமே தேற்றிக்கொள்ளும். நான் அதற்கான முயற்சி எடுத்து அந்த பயிற்சியோ ஏதாவது ஒன்று எடுத்து என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியும், சுமடைந்து வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோட 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைச்சு முன்னுக்கு வடிவா நகுல் இடது பக்கம் திரும்பி படுத்து எழும்பிட்டு ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒட்டி 2வது தடவையாக ஒற்றி நிறைவாக கண்களுக்கு மேல உள்ளங்கைய கொண்டு வைக்கிறீங்க. அப்படியே கண்களை திறந்து பார்க்கும்போது விரல்களை கீழே இழுக்கிறீங்க. விரல்கள் உங்களோட கண்களுக்கு மேலே இருக்கும். விரல்களின் ஊடாக உங்களோட பார்வையை விடுறீங்க. 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்த்து நிறைவு செய்து கொள்ளலாம். ஓடி வந்து இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், ராமுகலியவர்களுக்கும், வாணிமுகனவர்களுடன் சாதிரியவர்களும் நேவிசவர்களும் இணைந்திருந்தீர்கள். உற்சாகம் தந்து யோகா அங்கம் 229 சிறப்பித்திருந்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எல்லாரும் ஆர்வமா செய்யறீங்க. இன்னைக்கு புது ஆசனமும் இலகுவான ஆசனம். பேர்கள் எல்லாம் விடை தெரியாது, இது சரியோ பிள்ளையோடு தேடிக்கொள்ளாதீங்கோ. ஆசன நிலைகள் தான் அங்க முக்கியம். அதுல நீங்க கவனம் செலுத்தி அதை பயிற்சி எடுக்கிறது தான் முயற்சி என்றது உங்களுக்கு கேட்டு எல்லாரும் வடிவா செய்த நீங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி தம்பியவர்களே, தொடர்வோம். வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி கேதரா. சாமினி அவர்களே செய்தவரா? கேதரா கேதரா கொஞ்சம் செய்தவா, தனிச்சு ஓடிட்டாரு. தன்வி தோடிட்டாரு. அவர் கொஞ்சம் சின்ன. அவர் கொஞ்சம் சின்ன. நீங்க செய்தீங்களா முதல்ல? உங்களுக்கு யோசனை வரையில நீங்க முன்ன நின்று செய்யும் போதோ அல்லது சேர்ந்து செய்யும் போது பிறகு அதை வீடியோல போட்டு காட்டினீங்கன்னா அவர்கள் செய்வினம், கட்டாயம் செய்வினம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க தானே, அபிராமி எல்லாரும் ஒரு ஆசனம் செய்யும் போது செய்வார்கள். நன்றி, நன்றி. தொடர்ச்சியாக நன்றி. கேதரா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சதா? உங்களுக்கு எந்த ஆசனம் செய்ய பிடிச்சிருந்தது? நல்லா இருந்தது. அடுத்த முறை வந்து சொல்லுங்க. எந்த ஆசனம் படிவா இப்ப கடைசியா இது செய்தீங்க? எந்த ஆசனம் கடைசியா செய்தீங்க? சரி, அடுத்த முறை வந்து செய்து காட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி செய்து காட்டுங்க.
சரி, நன்றி. நன்றி எல்லாருக்கும். நன்றி கூறி விடைபெறுகிறோம். தரணிகா, இந்த அபிராமி நகல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? தேவியாசனம் ஓம் சிறப்பான பாட்டுக்கு அதுதான் நகல். நீங்க எவ்வளவு நேரம் சொல்லவே இல்லை. அதான் சரி. நன்றி தரணிகா, நன்றி நகல், நன்றி. சிறப்பு புதிய ஆசனம் அறிந்தோம். நன்றி தர்ஷினியர்களே. ஓம். அதுக்கு அடுத்த வாரம் கருடாசனம் பழக போறோம். கருடாசனம் அபிராமி நகல் தர்ணிகாக தெரியும் அனிதா. அது மின்ற நிலை ஆசனம் தான். அறிய கொடுங்கள் அவர்களுக்கு. நாளைக்கு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நானும் விடை பெற்றுக் கொள்கிறேன் தர்ஷினி. நன்றி, நானும் விடைபெற வேண்டும். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.